வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, டாக்டர் நவீன்குமார் எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் அவர்கள் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். இந்த மூட்டுவலி என்பது நம்ம முன்பே கூறியது போல ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமா இருக்கவங்களுக்கு மிகவும் காமனாக காணப்படுது. அது இல்லாம இந்த ரொமட்டாய்டு தொந்தரவு அவங்களுக்கு இருக்கிறவங்க எளிதாகவே இந்த மூட்டு தொந்தரவு ஆரம்பிக்கிறது. இது இல்லாம அவங்களுக்கு சில முட்டில் கிருமி தொற்று ஏற்பட்டு அந்த முட்டு அரிப்பு ஏற்பட்டவர்களுக்கும் எளிதாகவே இந்த மூட்டு தேய்மானம் காணப்படுது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மூட்டினுடைய ஜவ்வோட அளவு தெரியும். அதை பார்க்கும் பொழுது நம்ம மூட்டு தேய்மானம் என்பதை தெரிஞ்சு கொள்ளலாம். இதை எப்படி நம்ம சரி செய்வது? ஒரு 45 வயது ஒருத்தருக்கு மூட்டு வலி இருக்கு, ஆரம்ப நிலையில இருக்கு, நம்ம அப்படி பார்க்க வேண்டியது இருக்கு. மூட்டு வலி ஆரம்ப நிலையில இருந்தா என்ன நம்ம சரி செய்யலாம், இல்ல அது ரொம்ப அதிகமான மூட்டு வலிக்கு என்ன வழிமுறைகள் என்பதை பார்ப்போம். ஒருத்தருக்கு 40 இருந்து 50 வயதோடு வரும் பொழுது ஆரம்ப நிலையில ஒரு மூட்டு வலி இருக்கு அப்படிங்கும் போது இது வேகமாக முன்னேறக்கூடியதோ இல்ல இன்னும் இந்த மூட்டு தேய்மானம் தீவிரமாவதை தடுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. முக்கியமாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எக்ஸசைஸ், அவங்க 40-45 வயசுல இருக்கும் பொழுது அந்த முட்டின் தசைகளை, முட்டின் தொடையில் உள்ள தசைகளுக்கு தேவையான எக்ஸசைஸ் செய்யும் பொழுது முட்டுக்கு போகின்ற அந்த எடை குறைகிறது. அதன் மூலம் முட்டு தேய்மானம் மிகவும் குறைக்கப்படுகிறது. என்ன மாதிரியான எக்ஸசைஸ் செய்யலாம் பொழுது ஈஸியாக வீட்டிலே செய்யக்கூடிய உடற்பயிற்சி என்பது தோப்புக்கரணம். அவர்கள் முழுசாக தோப்புக்கரணம் கூட பாதி தோப்புக்கரணம் ஒரு நாளைக்கு காலையில ஒரு 10 முறையும் ஈவினிங் 10 முறையும் செய்யும் பொழுது அந்த தொடை தசையினார்கள் மிகவும் வலுப்படுது. அதன் மூலமா முட்டு தேய்மானம் குறைக்கப்படுகிறது. இது இல்லாம அவர்கள் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். தினமும் அரை மணி நேரம் காலையோ மாலையோ செய்யும் பொழுது முட்டுக்கு நன்றாக ரத்த ஓட்டம் போகும் பொழுது முட்டு எலும்பு தேய்மானம் குறைகிறது. இவை மூலமே சரி செய்யலாம். பின்பு உணவு முறை, கால்சியம் அதிகமாக உள்ள மற்றும் விட்டமின் டி அதிகமாக உள்ள உணவு முறைகள் சாப்பிட வேண்டும். இது இல்லாமல் புகைப்பழக்கம் முதல்வரை நாம் நிறுத்த வேண்டும். இதன் மூலமாக நாம் முட்டு தேய்மானத்தை குறைக்கலாம். மருந்து மற்றும் அதன் மூலமாக குறைக்க வேண்டிய முறைகள் என்று பார்க்கும் பொழுது நம்ம கால்சியம், விட்டமின் டி டேப்லெட் எடுக்கும் பொழுது முட்டு வலுப்பெறுது. அது இல்லாம மூட்டுக்கான வலி மாத்திரைகள் கொடுக்கும் பொழுது அந்த மூட்டு குறைகின்றது. இதன் மூலம் வலி குறையும். அந்த மூட்டின் ஜவ்வை வீக்கத்தை குறைப்பதற்கான சில மாத்திரைகள் இருக்கின்றன. அதை நாம் எடுக்கும் பொழுதும் இந்த மூட்டு தேய்மானம் குறைகின்றது. கான்ட்ராக்டைல் சல்பேட், குளுக்கோசமைன் போன்ற மாத்திரைகள் நாம் எடுக்கும் பொழுது அந்த மூட்டின் ஜவ்வோட தன்மை, வீக்கம் குறைகின்றது. அந்த அடர்த்தியும் கூடும் பொழுது நம் இயற்கையாகவே அந்த முட்டின் வலி குறைகின்றது. இவையாவும் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு நாம் செய்கின்ற வழிமுறையாகும். இந்த வழிமுறைகள் குறையவில்லை என்றால் அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது மூட்டில் இன்ஜெக்ஷன் போடப்படுகின்றது. மூட்டில் அந்த ஜவ்வை எடுத்து இப்பொழுது நாம் மூட்டு தேய்மானம் அதிகப்படியாக உள்ள ஒரு 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு என்ன வழிமுறைகள் என்பது, அவங்களுக்கு மாத்திரை எடுக்கும் பொழுது அதோட வலி என்பது பெரிதாக குறைவதில்லை. இறுதி நிலையில் இருக்க மூட்டு வலி என்பவர்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. இந்த அறுவை சிகிச்சை என்பது மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சையாகவே கூறப்படுகிறது. அந்த மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அந்த மூட்டின் வலி குறைகின்றது. இது இறுதி நிலையில் இருக்கின்ற மூட்டு தேய்மானவர்களுக்கு செய்யப்படுகிறது. பொதுவாக இருதய தொந்தரவோ இல்ல கிட்னி தொந்தரவோ ரொம்ப அதிகமா இருக்கிறவர்களுக்கு அதை பார்த்துதான் அவர்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை இதுவும் கட் பண்ணிடலாம். செய்ய வேணாம் சொன்னா அப்புறம் மக்கள் ரொம்ப நெகட்டிவா எடுத்துக்கிறோம். மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை மூலமாக அவர்களுக்கு எளிதாக இந்த மூட்டு போன்ற தொந்தரவு நீக்கப்படும். அறுவை சிகிச்சை செய்த 2 மற்றும் 3வது நாட்களையே மக்கள் நடைபயிற்சியை மேற்கொள்ளலாம். அதனால் இது ஒரு நல்ல ஒரு மாற்று தீர்வாக அமையும். இதை தவிர அறுவை சிகிச்சை இல்லாமல் பொதுவாக காணப்படுற பிசியோதெரபி, வீட்டில நம்ம ஈஸியா மூட்டு வலி இருக்கு அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு பிசியோதெரபி என்பது நம்ம சுடு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு துண்டால் நினைச்சு நம்ம முட்டு மேல டெய்லி நைட்டு ஒத்தனம் கொடுக்கும் பொழுது நம்மளோட முட்டோட வலியும் மற்றும் வீக்கமும் குறையுது. இது மிகவும் வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு எளிமையான முறையாகும். இல்ல இது சில பேருக்கு ஒத்துக்கலைங்கிற பொழுது ஐஸ் கட்டி
ஐஸ் எடுத்துட்டு நம்ம மூட்டு மேல ஒத்தனம் கொடுக்கும்பொழுது மூட்டோட வீக்கமும் அந்த ஜவ்வோட வீக்கமும் குறைகிறது. இதையெல்லாம் செஞ்சும் நம்மளுக்கு வலி குறையவில்லைன்னா நம்ம பிசியோதெரபிஸ்ட் செஞ்சுக்கலாம். அங்க மெழுகு ஒத்தனமோ கரண்ட் ஒத்தனமோ செய்யும் பொழுது இந்த மூட்டோட வலிகள் குறைகிறது. இவை இல்லாம இந்த மூட்டுக்கு நம்ம சப்போர்ட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ மூட்டுல வெயிட் அதிகமாக போகாம இருக்கிறதுக்காக முட்டிக்கு பெல்ட் கொடுப்போம். ஸோ பிரேசஸ் சொல்லப்படுது. இந்த முட்டோட பெல்ட்டுகள் போடும் பொழுது அங்க அது மூலமாக போகின்ற எடையை குறைக்கும் பொழுது இயற்கையாகவே அந்த வலி குறைகிறது. ஸோ இவைதான் நாம் மூட்டு வலி பற்றிய அறிவு. நன்றி சார். இப்போ மூட்டு வலி பிரச்சனை யாருக்கெல்லாம் ஏற்படுது, அது எப்படியெல்லாம் உணவு முறையில தவிர்க்கலாம், மருத்துவ வழிமுறைகள் என்ன இருக்கு அப்படின்றத எங்களுக்கு தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். இப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ண பிறகு எத்தனை வருஷத்துக்கு அது பலனுள்ளதா இருக்கும், அது லாங் லைஃப் இருக்குமான்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் சார். இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்பது இயற்கையாகவே ஒரு 60 வயது நிரம்பியவருக்கு தான் செய்யப்படுது. ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையோட ஆயுட்காலம் போது ஒரு 20-25 வருடங்கள் இருக்கும். ஸோ நம்மளுக்கு 20-22 வருடங்கள் இருக்கும்போது அதன் பிறகு அவர்களுக்கு அதில் வேற ஏதாவது தேய்மானம் ஏற்பட்டிருக்கு, அதில் ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டிருக்கா, நம்ம 2வதாக சர்ஜரி ஒன்று செய்யற மாதிரி இருக்கும். அந்த சர்ஜரி செய்யும் பொழுது இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் இருக்கும். அதனால இதனால ஒரு மிகப்பெரிய தொந்தரவு இருக்கிறது. நன்றி சார். இப்போ தெளிவா எங்களுக்கு சொன்னீங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எவ்வளவு நாள் இருக்கும் என்றது பத்தியும், ஸோ முதியோர்கள் இந்த மூட்டு வலி பிரச்சனையில இருந்து எப்படி அவங்க பாதுகாத்துக்கலான்றதையும் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முதுகு எலும்பு தான் அடுத்து முதியோர்களை அதிகமா பாதிக்கிற விஷயம். அவங்களால ஒரு இடத்துல ஒரு நேரம் உட்கார முடியறதில்ல. ஸோ போயிட்டு படுத்துக்கிறது, உடனே ஈஸி சேர் வேணும் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா முதுகு எலும்பு தேய்மானம்ன்றதும் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை பத்தி எங்களுக்கு சொன்னீங்கன்னா. முதியோருக்கான முதுகு எலும்பு தொந்தரவு என்பது பார்க்கும்பொழுது முதுகு தண்டு எலும்பு மொத்தம் நம்மளுக்கு 33 எலும்புகள் இருக்கின்றன. ஸோ ஒரு எலும்புக்கு நடுவிலும் பார்த்தீங்கன்னா மூட்டு இருக்கு. ஸோ 45-50 வருடங்கள் கழித்த பிறகு அந்த மூட்டுகள் எலும்புகள் தேய்மானம் ஆகும் பொழுது அவர்களுக்கு பொதுவாக ஒரு முதுகு வலி ஏற்படுது. இந்த முதுகு வலி எப்படி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொதுவாக சொல்லப்படுது சேர்ல உட்காந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்து ஏஞ்சிருக்கும் பொழுது முதுகு டைட்டா பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுதான் முதுகு வலி என்று நம்ம அதை டிவைட் பண்ணிக்கணும். இவங்களுக்கு மெக்கானிக்கல் பேக் பெயின் சாதாரண முதுகு வலியா இல்ல ரொம்ப ஒரு சீரியஸான ஆபத்தான வலியா இருக்கிறத எப்படி பார்க்கணும்னா, ரொம்ப உட்காந்து ஏஞ்சிருக்கும் போது முதுகு வலி மட்டும் இருக்கு அப்படிங்கிறப்போ இது நம்ம மெக்கானிக்கல் பேக் பெயின் சொல்லுவோம். இது நம்ம வாழ்வியல் மாற்றங்களோ சில எக்ஸசைஸோ செய்யும் பொழுது நம்ம இந்த வலியை குறைகிறது. ஆனா இன்னும் சில குறிப்பிட்ட மக்களுக்கு ஏற்படும் முதுகுவலி என்பது முதுகுவலி எட்டாமல் கால் நரம்பு கால் தொடைக்கு பரவுகின்ற ஒரு வலியாக இருக்குது. அவனுக்கு முதுகுவலியை விட உட்காந்துட்டு இருந்தாலும் எழுந்திருக்கும் பொழுதும் அந்த வலி இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பரவுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு வலி ஏற்படும் போது அது ஒரு ஆபத்தான, அது ஒரு முக்கியமான வழியாக எடுத்துக்கொண்டு அது நீங்க உடனே உங்க மருத்துவரை காண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அந்த முதுகுவலி காலுக்கு பரவும் பொழுது அது கண்டிப்பாக ஒரு மருத்துவ ஆலோசனை தேவைப்படுது. முதுகுல மட்டும் வலி இருக்கும் பொழுது சில மாற்றங்கள் நம்ம செய்யும் பொழுதும் சின்ன எக்ஸசைஸ் செய்யும் பொழுதும் இந்த வலி குறைகின்றது. இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? என் பெயர் விசாலாட்சி. எனக்கு வயது 75. நவீன் டாக்டர் இந்த மூட்டு சம்பந்தமாக சொன்னதெல்லாம் கேட்டேன். அவர் பேசின வார்த்தைகள்லாம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அந்த எலும்பு சம்பந்தமான எலும்பு தேய்வு இதெல்லாம் சம்பந்தமாக பேசுனத நாங்கள் கேட்டு எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்தது. இப்பொழுதும் அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எண்ணம் வந்திருக்குது. அவங்களுடைய பேச்சுக்கு அவர் சொன்னதுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, டாக்டர் மகிதா ஆரோக்கிய உணவு முறை பற்றிய நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். வணக்கம் மேடம். இப்போ எங்களை போல வயசானவங்களுக்கு எங்க வாழ்க்கைக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம்? இன்னமும் சரிவிகித உணவுன்னு சொல்றாங்க சில பேர். அப்படின்னா என்ன, கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. ஓகே, சரி விகித உணவை நம்ம அன்றாடம் நம்மளோட ஒரு வேலையுமே நம்ம சரி விகித உணவா எடுத்துக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. எந்த ஒரு நோய் தொற்றோ இல்ல சர்க்கரை நோய், இதய நோய், எந்த நோயும் வராம நம்மளை பாதுகாத்துக்கணும்னா நம்ம இந்த உணவு இப்ப நான் சொல்ல போற உணவு பட்டியல்ல இருந்து
உணவுகளை வந்து நம்ம ஒரு வேளையுமே எடுத்துக்கணும். இப்ப என்னெல்லாம் சத்து வந்து நம்மளுக்கு அன்றாடம் தேவை அப்படின்னா, மாவு சத்து, இல்லைன்னா கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவோம், புரதச்சத்து, கொழுப்பு சத்து, அப்புறம் வைட்டமின்ஸ், மினரல்ஸ், அதுக்கப்புறம் நீர் சத்து. இந்த இந்த 6 சத்துக்களும் நம்மளுக்கு அன்றாடமும் தேவை, ஒரு வேலையுமே தேவை. சோ மாவு சத்துக்கள் வந்து எதுலலாம் அதிகமா இருக்குன்னு பார்த்தா, தானிய வகைகள், சிறு தானியங்கள், இதுல இந்த கேழ்வரகு, கோதுமை, அரிசி, கம்பு, இது போன்ற தானியங்கள்ல வந்து மாவுச்சத்து இருக்கு. இதையும் நம்ம ஒவ்வொரு வேளையும் எடுத்துக்கணும். புரதச்சத்து வந்து எதுல இருக்குன்னா, பருப்பு வகைகள். தானியம் நான் சொன்னேன் இல்லையா, தானியம் வந்து தீட்டப்படாத தானியமா எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. அதாவது முழுசா அதோடைய தோலோட சேர்த்து, இப்ப உதாரணத்துக்கு கோதுமை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம கடையில வாங்குற கோதுமை எல்லாம் அதோட மேல் தோலை வந்து நீக்கிட்டு தான் மாவா அரைச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மேல் தோலுல ஒரு எண்ணெய் இருக்கு. அதோட அவங்களால வந்து அத வந்து ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது கடைகள்ல. அது ஒரு கெட்டு போயிடும். அப்ப அவங்க அந்த மேல் தோலை எடுத்துட்டாங்கன்னா, அந்த மாவ வந்து அவங்க பல மாதங்கள் வந்து அது கெட்டு போகாம வச்சுக்க முடியும். ஆனா இதே நம்ம வீட்ல அரைக்கிறோம்னா, நம்ம வந்து கோதுமையோட மேல் தோலோட அரைப்போம். அப்ப அது வந்து ப்ரவுன் கலர்ல இருக்கும். அத வந்து நம்ம சலிக்காம நம்ம வந்து சப்பாத்தியோ, இல்ல தோசையோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா தான் நல்லது. ஏன்னா அதுல நார் சத்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ரொம்ப வெள்ளையா இருக்கிற அரிசி அந்த மாதிரிலாம் எடுக்காம பழுப்பு நிற அரிசி, அழுக்கா இருக்க பொருட்கள்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது ரொம்ப பளிச்சு வெள்ளையா இருக்கிற அரிசி, ரொம்ப வேக வச்ச, இப்ப பச்சரிசி, புழுங்கல் அரிசி இருக்குன்னா, புழுங்கல் அரிசி வந்து பச்சை அரிசியை விட நல்லது. அதே மாதிரி கருப்பு அரிசி நல்லது, சிகப்பு அரிசி, ரொம்ப குண்டா பழுப்பு நிறமா இருக்கிற அரிசி எல்லாம் நம்ம உடம்புக்கு நிறைய நுண் ஊட்டச்சத்துக்கள் வந்து அதுல இருக்கு, இந்த வெள்ளை அரிசிய கம்பேர் பண்ணும்போது. சோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி புரதச்சத்து எதுல இருக்குன்னா, பயிர் வகைகள், முட்டை, மாமிசம், இதுல எல்லாம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பயிர் வகைகளும் நம்ம மேல் தோலோட எடுத்துக்கணும். ஏன்னா தோல்ல வந்து நார் சத்து அதிகமா இருக்கு. அப்ப வந்து நம்மளுக்கு சாப்பிட்ட பிறகு திருப்தி பட படுறதுக்கான ஒரு உணர்வை கொடுக்கும். அந்த தோலோட அந்த ஃபைபர்ன்னு சொல்ற நார் சத்தோட சாப்பிடுறது. அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுக்கு இந்த நார்ச்சத்து ரொம்ப உதவுது. அதே மாதிரி இப்ப சர்க்கரை நோய் இருக்குன்னா, நம்ம நார்ச்சத்தோட சேர்த்து சாப்பிட்டோம்னா அது வந்து செரிமானம் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால நம்மளுக்கு சர்க்கரை அளவு வந்து உடனே கூடாம இருக்கிறதுக்கு அது உதவுது. இது வந்து புரதச்சத்து. அதுக்கப்புறம் கொழுப்பு சத்துன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எண்ணெய் வகைகள் நம்ம வந்து அன்றாடம் கடலை எண்ணெய், கடுகு எண்ணெய், ஆம், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து இது தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்களை உணவுல சேர்த்துக்கலாம். டால்டா வந்து இது உடம்புக்கு நல்லதே இல்லை, அதனால அது சேர்த்துக்கவே கூடாது. நெய், வெண்ணெய் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஸோ ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு 20 ml, அதாவது 4 ஸ்பூன் அளவு தான் எண்ணெய். அது நெய்யா இருந்தாலும் சரி, வெண்ணெயா இருந்தாலும் சரி, இதெல்லாம் கலந்து 4 ஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு. அப்போ 5 பேர் இருக்க குடும்பத்துல ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 100 ml தான். சோ ஒரு மாசத்துக்கு 3 லிட்டர் எண்ணெய் தான். அது என்ன எண்ணெயா இருந்தாலும் சரி, எல்லா எண்ணெய், கொழுப்பு சத்து பொருள் எல்லாமே சேர்த்து இவ்வளவுதான் இருக்கணும். அதை கணக்கு பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கொழுப்பு நம்ம உடம்புல அதிகமா உருவாகிறத தடுக்கலாம். அதே மாதிரி இப்ப முட்டை மஞ்சக்கருவுல வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு, அதனால அதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு முட்டை வீதம், ஈவன் இருதய கோளாறு இருக்கிறவங்க கூட அதை எடுத்துக்கலாம், தப்பில்லை. அந்த மஞ்சக்கருவுல வந்து நம்மளுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பிறகு காய்கறிகள், எல்லா விதமான காய்கறிகள், கீரைகள் எல்லாமே சேர்த்துக்கணும். நம்ம வந்து காய்கறிகளை 3 விதமா பிரிக்கிறோம். கீரை வகைகள், நிலத்துக்கு மேல விளையக்கூடிய காய்கறிகள், நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய காய்கறிகள். இது 3த்துல இருந்துமே ஒரு காய்கறி தினமுமே சேர்த்துக்கணும். அது எப்படியுமே சேர்ந்துரும். இப்ப வெங்காயம் சாம்பார்ல போடுறோம்னா அது நிலத்துக்கு அடியில விளையிற காய்கறி. ஒரு கீரை கடையல் செய்யறாங்கன்னா அது கீரை வகையில வந்துரும். அதுக்கப்புறம் இன்னொரு காய் கூட்டோ பொரியலோ செய்யும் போது நிலத்துக்கு மேல விளையிற காய்கறி நம்மளுக்கு வந்துடும். அந்த மாதிரி. அப்புறம் பழ வகைகள், எல்லா விதமான பழங்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி வந்து தாகம் எடுத்தா அது தண்ணி தான். ஏதாவது பழச்சாறோ இல்ல சோடா போன்ற குளிர்பானங்களோ நம்ம எடுத்துக்க கூடாது. கண்டிப்பாவே இந்த சோடா போன்ற குளிர்பானங்கள், பாட்டில் அடைக்கப்பட்ட பழ ரசங்கள், இதை வந்து நம்ம சுத்தமாவே தவிர்த்திடணும். டப்பால அடைச்ச சாப்பாடு, கவர்ல எந்த பதப்படுத்தின உணவும் நம்ம சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது.
இப்ப நான் சொன்ன எல்லாமே வந்து ஒரு வேலையும் சேர்த்துக்கணும். சோ எவ்வளவு அளவு எடுத்துக்கலாம்னா, இப்ப உங்களோட ஒரு தட்டை வந்து நீங்க 4ஆ பிரிச்சீங்கன்னா, அதுல 2 பகுதி வந்து காய்கறிகளும், பழங்களும் இருக்கணும். ஒரு பகுதி வந்து தானிய வகைகள், இன்னொரு பகுதி வந்து புரதச்சத்து இருக்கிறது. இப்ப வயசானவங்க எல்லாம் புரதச்சத்தை அறவே ஒதுக்கிடுறாங்க. ஏன்னா வந்து வாயு தொல்லை அதிகமா இருக்குன்றதுனால அப்படி செய்யக்கூடாது. புரதம் வந்து ரொம்ப உங்க உடம்புக்கு தேவை. உங்களோட உடல் வலிமைக்கும், உங்களுக்கு நடக்கிறதுக்கான சக்தி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு புரதம் தேவை. உங்களோட எலும்புகளை வலுவா வச்சுக்கிறது எல்லாத்துக்குமே புரதம் தேவை. புரதத்தை நீங்க ஒதுக்கவே கூடாது. சோ அந்த வாய்வு தொல்லையை எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம்னு பார்த்தா, பருப்புகளை வந்து ஒரு நைட் இரவு முழுவதும் ஊற வச்சுட்டு அந்த தண்ணிய கொட்டிடணும். அதே தண்ணிய வந்து வேக வைக்க பயன்படுத்தக்கூடாது. சோ அதுல எந்த சத்தும் உங்களுக்கு போகாது. அதனால அத பத்தி கவலைப்பட வேணாம். சோ அந்த தண்ணிய கொட்டிட்டு தனியா பருப்ப வேக வச்சு அந்த தண்ணியுமே கொட்டிட்டு திரும்ப நீங்க சாம்பார்லயோ கூட்டுலயோ சேர்த்து சீரகம், பூண்டு, இஞ்சி, பெருங்காயம் இதெல்லாம் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாய்வு பிரச்சனை இருக்காது. இந்த வாய்வு பிரச்சனைக்காக புரதத்தை வந்து ஒதுக்க கூடாது. இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? வணக்கம், நான் சரவணன். என்னுடைய வயது 53. நிலா வானொலியில உணவுகளை பற்றி அறிவியல் சம்பந்தமான பல நல்ல நல்ல விஷயங்களை சொல்றாங்க. இதை நீங்க எல்லாரும் அவசியம் கேட்கணும். நன்றி, வணக்கம்.